கம்யூனிஸ்ட் சண்முகம் மற்றும் பிஜேபி தலைவர்களின் கலப்பு திருமணம் ஆதரவு பற்றிய சீமானின் விமர்சனத்திற்கு நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன? ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. அது வன்மையான கண்டனத்திற்குரியது. அது ஒருபோதும் ஏற்க முடியாது. ஒண்ணுதான் பெற்றோர்களுக்கு தன் பிள்ளைகளை பராமரிக்கிறது எப்படி பண்ணா பார்த்து கவனமா அன்றாட அவங்கள கவனிச்சு அவங்கள வளர்க்கணும். அதை தாண்டி எங்கேயாவது ஒரு அன்பு காரணமாக அன்பின் வசப்பட்டு ஒரு காதல் திருமணம் வருதுன்னா அது கொலையா முடிகிறது. ஆணவ கொலையா முடிவதை ஒருபோதும் ஏற்க முடியாது. வன்மையான கண்டனத்திற்குரியது. இதை மனதில் கொண்டு அத்தனை அரசியல் தலைவர்களும் ஆணவ படுகொலை எதிர்க்கிறாங்க. அது நியாயமும் கூட. அதே சமயத்துல தோழர் சண்முகம் கம்யூனிஸ்ட் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய கம்யூனிஸ்ட் அலுவலகத்துல கலப்பு திருமணத்தை யார் விருப்பப்படுறீங்களோ செஞ்சுக்கலாம்னு சொல்றது ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு அறிவிப்பு. அதை இந்த டுபாகூர் சீமான் அரசியல் கட்சிகள்லாம் கல்யாணம் பண்ணமா மாறிடுச்சுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. தரம் கெட்ட ஒரு சீமான். என்ன விஷயம் ஒரு கேள்வி கேட்கிறாரு. பிஜேபி அலுவலகத்துல ஒரு இந்துக்கும் இஸ்லாமியரும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களான்னு. ஏன் பண்ணி வைக்க மாட்டாங்க? பண்ணி வைக்கலாமே. அதுதானே கலப்பு திருமணம். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் சார்பில் உயர் ஜாதி தாய் ஜாதி வசதியானவங்க வசதி இல்லாதவங்க இஷ்டத்துக்கு போத தெரியாம பெறாத்திட்டு இருக்காரு. தயவு செய்து ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு இதை போன்ற அனைத்து கட்சியிலையும் அனைத்து காவல்துறையிலையும் இது போன்ற கலப்பு திருமணத்தை ஆதரித்து அவர்களுக்கு உதவியா இருக்கணும். ஆனா அதை ஆணவ படுகொலைக்கு வழிவகுக்குவதை ஒருபோதும் ஏற்க முடியாது. ஆணவ படுகொலை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு உயிரை வெட்டி சாய்க்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? தான் வளர்த்த பிள்ளைய தானே கொள்றது அது எப்படி ஏற்க முடியும்? புரியுது எனக்கு, உங்க வழி புரியுது. அதற்கு என்ன செய்யணும்? நீங்க சின்ன வயசுல இருந்து குழந்தைகளை பத்திரமா வளர்க்கணும். அதை தாண்டி போனாங்கன்னா அந்த அறிவுரை சொல்லி நடந்த நிகழ்வை வச்சு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நீங்க முயற்சி செய்யணுமே கண்டி. ஆணவ படுகொலை ஒரு தீர்வு அல்ல என்பதுதான். டுபாகூர் சீமானுக்கு இதை பற்றி புரிவதற்கு வாய்ப்பில்லை.